ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலினுக்கு சாக், தோல்வி தந்த தாவேகா விஎஸ் பாபு பின்னணி என்ன, இதை பற்றி தான். ஸ்டாலின் அவர்களுக்கே தோல்வியை கொடுத்த விஎஸ் பாபு அவர்களுடைய பின்னணி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை வீழ்த்தி தாவேகா வேட்பாளர் விஎஸ் பாபு வெற்றி வாகை சூடினார். இவரின் பின்னணி குறித்து பார்ப்போம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதி ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்டது. உண்மையிலேயே ஸ்டாலின் முதல்வர் சேரே போட்டி போகிறதால் அது ஒரு பெரிய தொகுதியாக தான் பார்க்கப்படும். இதனால் அந்த தொகுதியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் விஎஸ் பாபுவிடம் சுமார் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அதாவது தாவேகா வேட்பாளர் விஎஸ் பாபு 82,997 வாக்குகள் பெற்று முதல்வர் ஸ்டாலினை வீழ்த்தியிருப்பது தமிழகத்தில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 74,202 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் ஸ்டாலின். மேலும் அதிமுக வேட்பாளர் பி சந்தனகிருஷ்ணன் 18,430 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்று அதிமுக வேட்பாளர் பி சந்தனகிருஷ்ணன் 18,430 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். 2011 கொளத்தூர் தொகுதி உதயமானதிலிருந்து ஸ்டாலின் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்கிறார். 2011 கொளத்தூரில் ஸ்டாலினும் அதிமுக தரப்பில் சைதை துரைசாமி மோதினார்கள். அடுத்த தேர்தலில் ஜேசிடி பிரபாகரனை வென்று எதிர்க்கட்சி தலைவரானார் ஸ்டாலின். கடந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட அதிமுகவின் ஆதி ராஜாராமை விட 70,384 வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆட்சியை பிடித்து தமிழகத்தின் முதல்வர் ஆனார் ஸ்டாலின். இந்த 2020 தேர்தலில் முதல்வர் தோல்வியை தழுவியுள்ளார். யார் இந்த விஎஸ் பாபு? முக்கியமான இடத்துக்கு வந்துடுவோம். விஎஸ் பாபு யாருன்றதை பற்றி பார்த்துருவோம். ஒரு காலத்தில் வட சென்னை திமுகவில் அசுர சக்தியாக இருந்தவர் தான் இந்த விஎஸ் பாபு. வட சென்னை மாவட்ட திமுக செயலாளராக இருந்த இவர் 2006 சட்டப்பேரவைத் தேர்தலில் புரசைவாக்கத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். 2011 புரசைவாக்கம் தொகுதி நீக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உதயமானது. 2011 ஸ்டாலின் கொளத்தூரில் போட்டியிட்டதால் அப்போது விஎஸ் பாபுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் கொளத்தூரில் ஸ்டாலினின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார் பாபு. அந்த சமயத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பி.கே. சேகர் பாபு புதிய வரவாக திமுகவுக்கு வந்தார். அவருக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததால் 2011 தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினை எதிர்த்து கொண்டு திமுகவில் இருந்து விலகிய விஎஸ் பாபு அதிமுகவில் இருந்தார். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவிலும் அவருக்கான முக்கியத்துவம் குறைந்து போனது. இந்த நிலையில் 2017 நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக களப்பணி செய்ததாக கூறி 2018 விஎஸ் பாபு உள்ளிட்ட 168 பேர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டனர். அதன் பிறகு அமைதி காத்த பாபு இபிஎஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதும் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். ஆனாலும் அதிமுகவில் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதனால் அதிருப்தியிலிருந்து வந்த விஎஸ் பாபு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார். தற்போது விஎஸ் பாபு 82,997 வாக்குகள் பெற்று முதல்வர் ஸ்டாலினை வீழ்த்தியுள்ளார். முன்னொரு காலத்தில் கொளத்தூரில் ஸ்டாலினின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார் விஎஸ் பாபு. தற்போது அவரையே வீழ்த்தியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. அரசியலில் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவது இயல்பான ஒன்றுதான் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். விஎஸ் பாபு இன்று செய்தியாளர்களிடம் பேசும்போது எல்லாம் புகழும் விஜய்க்கே, நான் வெற்றி பெறவில்லை, விஜய் தான் வெற்றி பெற்றுள்ளார். அவர் செல்லும் வழியில் நாங்கள் தொண்டராக செல்வோம். கொளத்தூர் தொகுதியில் நான் தான் வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணம் விஜய் தான் என்று கூறினார். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். ஒரு காலத்தில் ஸ்டாலினுக்கு கீழேயே வேலை செஞ்சவர் இவர். இன்றைக்கி ஸ்டாலினையே எதிர்த்து ஜெயிச்சிருக்காருன்னா அது அவருடைய முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. விஜயனுடைய சப்போர்ட் இருந்ததால் அவர் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காரு. திமுகவையே எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு. தான் இருந்த தாய் கட்சியிலிருந்து வெளியே வந்து அதிமுகவிலிருந்து சிறிது காலம் பணியாற்றி பிறகு தாவேகாவில் இருந்து அவருக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்காரு. ஒவ்வொரு கட்சியிலையும் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம அவரை முறியடிச்சுட்டு இவனுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு 10 பேர்த்தை சேர்த்துட்டு அவங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில் ஒரு வெற்றியாளரை அவர் மூலியமாகவே தோத்துறாரு ஸ்டாலின். இப்படி தான் சொல்லணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.